ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராவதற்கு முன்னர் தனது சுற்றுப்பயணத்தின் போது தன் மாநிலத்தில் உள்ள ஏழை மக்கள் வசிப்பதற்கு சரியான வீடு இல்லாமல் வாழ்ந்து வருவதைக் கண்டு தான் ஆட்சிக்கு வந்ததும் எல்லோரையும் போல் இவர்களும் வாழ்வதற்கு தரமான வீடு வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். தான் சொன்னபடி கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஆந்திராவில் வசிக்கும் சுமார் 31 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு நிலத்திற்கான பட்டாக்களை வழங்கி வீடு கட்டும் பணிகளை துவக்கி வைத்துள்ளார். தன் மாநிலத்தில் யாரும் சாலையோரமோ அல்லது சரியான வீடு இல்லாமல் உறங்கும் நிலை இனி ஏற்படக்கூடாது என ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். தான் வழங்கி வரும் மாதிரி வீட்டினை திறந்து வைத்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. இதில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், வராண்டா, கழிப்பறை என அனைத்தும் இடம்பெற்றுள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு இந்தியா. எந்த பிரிவினையும் நம்மிடம் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக 3 மதங்களின் அடையாளத்தையும் வெளிப்படுத்தும் படங்களை தான் துவங்கிய வீட்டில் இடம்பெற செய்திருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. இதில் குறிப்பிட வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவெனில், வீட்டிற்கான பட்டாக்களை குடும்ப தலைவியின் பெயரில் வழங்கியுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. இதற்காக 23,535 கோடி ரூபாய் மதிப்பிலான 68,000 ஏக்கர் நிலங்களை மாநிலம் முழுவதும் ஒதுக்கியுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. இதில் சுமார் 50,000 கோடி ரூபாய் செலவில் 31 லட்சம் வீடுகள் கட்டும் பணியை துவங்கியுள்ளார். வீட்டோடு சேர்த்து வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள், தண்ணீர் இணைப்பு என அனைத்து வசதிகளையும் வழங்குகின்றார் ஜெகன்மோகன் ரெட்டி. இதன் மூலம் ஆந்திராவில் 17 புதிய நகரங்கள் உருவாகும் என ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதிய நகரங்கள் உருவாகும் பட்சத்தில் அதன் மூலம் புதிய பொருளாதார வாய்ப்புகளும் அந்த மக்களுக்கு ஏற்படும். தங்களது கனவு இல்லத்திற்கான பட்டாக்களை பெற்ற ஏழை மக்கள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். சற்றுமுன் டைம்ஸ் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.